ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏடிஜி கேம் பிளேயிங். ஃபஸ்ட் டைமே காற்றுக்குள்ளே இறக்கி விட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் வில்லேஜ் கூட இல்லை. ஃபஸ்ட் நம்ம ஒரு வில்லேஜை தேடலாம், இல்லைன்னா ஆடுங்க தாச்சும் கிடச்சா பெட்டு செஞ்சிடலாம். ஆடே ஆடே இங்கே போனால் இல்லைன்னா வில்லேஜாச்சும் எங்கே இருக்குன்னு காத்திட்டு போவே வித்துடுறேன் உன்னைய. கேவ் இருக்குன்னு வச்சா கேவ் யாரும் பக்கத்தில் இல்லை. ஏன்னா சேஃப்டி கோழி இன்னாச்சும் நில்லு. அப்கிரேட் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது கோழிலேருந்து எல்லாம். முன்னாடி ஆடு இருக்குன்னு ஏ ஸ்னோ. ஓ ஸ்னோ பிளேஸ் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜ் இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சைடு ஈஸியாக கிரீப்பர் வந்து வெடிச்சிருவேன். ஜெரிஸ் ஃப்ரூட் கிடைச்சாலும் கொஞ்சம் டேஞ்சர் இந்த இடம். ஆனால் நம்மளுக்கு சாப்பாடுக்கு ஜெரிஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டோம்னா பக்கத்தில் விளைச்சி வச்சுக்கலாம், சாப்பிடவும் செஞ்சுக்கலாம். ஒரு நல்ல விஷயம் ஆனால் இல்லை இருக்குது. ஈஸியாக ஃபுட் கலெக்ட் பண்ணிடலாம், ஃபுட் ஃபார்மும் பண்ணிடலாம். ஜெரிஸ் நம்ம சாப்பிடாம வச்சுருந்தா நம்ம ஃபார்மிங்க்கு கரெக்டாக இருக்கும். வில்லேஜ் கிடச்சிட்டா. கருப்பாடு ஒருத்தர் மாற்றிட்டேன். கருப்பாடு தான் நீங்கள் தான் அந்த கருப்பாடு. ஓகே, நைட்டாரக்குள்ளே எப்படாச்சும் கண்டுபிடிச்சி பெட்டு செஞ்சு தூங்கிட்டா போகணும். ஓட முடியல. தூக்கிட்டோடா உன்னை கொண்டதுக்கு ஒரு 2 கறி கொடுத்தியா? தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொண்டேனோ, சாரிடா. ஓ தேங்க்யூ சார், வேஸ்ட்டாக போச்சு. ஃபுட்டு வேறு ஃபுல்லாக இருக்குது. இப்போ வேறு சாப்பிட கூட முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஸ்கேப் ஆகாச்சும் வழி கிடைக்கும்னே நினைக்கிறேன். 2 கார் மிச்சம், அதனால் வேறு காற்றுக்கு எப்படியே வந்தாச்சு. ஏடிஜி கேம் பிளேயிங்கில் சிறந்த கேம் பிளேயிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வில்லேஜ் எதுவுமே இல்லை. எப்பவும் போல் மலை மேலே ஏறிட்டே வில்லேஜ் தேடி ஆகணும். என் பழைய சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ என் பழைய சேனல் இல்லை. வில்லேஜுக்கு போனால் தான் மலை மேலே ஏறியிருப்பேன். ஈஸியாக வில்லேஜ் கிடைக்கும். இப்போலாம் பற்றி வில்லேஜே நம்ம சைடு இல்லை. ஸோ கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் வில்லேஜ் மாற்றுக்கு தெரியல. மரம் செடி கொடி கட்டே இருக்கு. எந்த இடம் ஓரளவுக்கு மரம் நிற்கிற மாற்றுக்கு இருக்குன்னு பார்க்கணும். எந்த இடம் சைடு? இந்த இடம் சைடு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ இந்த சைடு ட்ராவல் பண்ணலாம். ஓகே, லைஃப்பும் குறைஞ்சிருச்சு, ஃபுட்டும் குறைஞ்சிருச்சு. வில்லேஜ் இந்த சைடுக்கு நம்பிட்டு இந்த சைடு வரேன். கைவிட்டுற மாட்டேன் நினைக்கிறேன். நினச்சதுக்கு மரம் இந்த சைடு இல்லாமல் தான் இருக்குது. ஏன்னா பாதிக்கு மேலே கடல்லையும் சர்வே பண்ணுறதுக்கு உட்டு போட் எல்லாம் தேவை. தூங்கவும் முடியாது. சேண்ட் பிளேஸ் இந்த மாதிரி இடத்துலதே க்ரீப்பரை கொள்ள ஈஸியாக இருக்கும். பக்கத்தில் வில்லேஜ் கிடைக்க நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பந்த தீவுக்கு போகணும். யார் யார் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு தெரியாது. மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் கேம். அதுக்கு ஜாம்பிஸ், க்ரீப்பர்ஸ் மற்ற கிரியேச்சர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும், ஸ்பான் ஆகும். என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வீடு கற்று தோறாப்புல நல்ல பெரிய கிரவுண்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த லேக்குக்கு பக்கத்தில் வீடு கட்டிக்கிட்டோம்னா எல்லாம் பக்காவாக இருக்கும். மலையிலன்னு தெரியல, அன்னைக்குள்ள நம்ம பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வில்லேஜு இந்த ரூட்டை பார்த்தினால்தான் எனக்கு வில்லேஜ் தெரிஞ்சு.
ப்ரௌன் கல்ல வில்லேஜுக்கு இந்த கிராஸு கிட்ட இருக்கும். அதை நினச்சி ஓடி வந்தே கன்ஃபார்ம் இந்த இடத்துல வில்லேஜ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏய் நம்மளுக்கு இன்னும் எப்படி வில்லேஜாக கிடைக்குது? தண்ணியில் 3 வில்லேஜாக இருக்கும் முடிக்கே. இனிமேல் இந்த வில்லேஜை நான் வந்து போனேன். வில்லேஜ் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இங்கே இதோட ஓகே. ஆனால் இந்த வில்லேஜ் ஒழுங்காகவே இல்லை. அங்கங்கே வீடு இப்படி படைஞ்சு போய் சிதைஞ்சு கிடக்கு. அந்த ஒரு வீடு மட்டும் இப்போ ப்ராப்பராக ஓகே. மலைக்கு மேலிட்டே பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சைடு எனக்கு எப்படியாச்சும் ரூட்டு கண்டுபிடிச்சாகணும். வில்லேஜை கண்டுபிடிச்சவனுக்கு இருக்கு போக ரூட்டு தெரியாமையா இருக்க போகிறது. நல்லா பெரிய வில்லேஜ் ஆச்சு இருக்கு மேல. எந்த வீட்டை இப்போ நம்ம எடுக்கிறது தெரியல. சர்வேவா இருக்கு. ஒரு நல்ல வீட்டா பார்த்து எடுக்கணும். பச்சை சிக்கன் சாப்பிட்டா பாய்சன் ஆயிடுச்சு நினைக்கிறேன் குக் பண்ணாம. சரி இப்போ என்ன இதால ஹங்க்ரினஸ் 10 மினிட்ஸ்க்கு டக்கு இப்போ ஃபுட்டு வேறு குறையும். ஓகே. என்னடா ஒவ்வொன்றும் போக போக அந்த இடத்துக்கு மேலேயா போகுது? அங்கே பாருங்களே, அந்த இடத்துலலாம் வீடு இருக்கு. இந்த வில்லேஜில் ப்ராப்பரான வீடு இல்லைன்னு நினைக்கிறேன். தங்க இருக்கு. இந்த வில்லேஜில் ப்ராப்பரான வீடே இல்லை. பெருசாக மட்டும் இருக்கு. அவ்வளோதே. ஒரு ப்ராப்பரான வீடுக்கு நம்ம இப்போ எங்கே போகிறதே தெரில. ப்ராப்பரான வீடு எங்கே கிடைப்பாயோ? ப்ராப்பர்னஸ் கீழே ஒரு வீடு தொங்க மாத்தல. ஃபஸ்ட்டு மாத்துக்கு நினச்சேன் கீழே அந்த மாத்துக்கு அங்கேயே தொங்கிட்டு கிடக்கு. ஒரு ப்ராப்பரான வீடே இல்லை வில்லேஜில். கருப்பாகுதே. ஒரு ப்ராப்பரான வீடு இல்லாமல் இருக்குது இந்த வில்லேஜ் இருக்கும். இதுக்கிட்டே சமைச்சு சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் தங்குறதுக்கு எனக்கு தேவையான வீடு கிடச்சிருச்சு நினைச்சேன். எனக்கு கிடைக்கல. பார்க்க நல்லா பெருசாக தெரிஞ்சு நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. நீங்களே இந்த மாதிரியே சுமந்து தாங்குறியா இல்லையா? ஓகே. ஒரு ப்ராப்பரான வீடை நம்மதே படுத்துக்கிட்டாகணும். யாரு மத்தம்? ஓகே, சாப்பாடுக்கு இந்த மாத்துக்கு கொஞ்சம் நல்ல வீடும் பக்கத்தில் தான் அது இருக்கும். இங்கே செத்துருவோம் இருக்கே. கஷ்டப்பட்டு தேடி வந்துட்டு செத்து அவமானமாக போயிடும். இந்த வீட்டு இப்போ லாஸ்ட்டாக ஆப்ஷன் ரீஸ்பான் ஆயிடுச்சு. அதாவது அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலையே இந்த வில்லேஜ் எடுத்தது இல்லை. 2 கோல்ட் நக்கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. பக்காவாதே இருக்கு. இந்த உதாரணத்துக்கு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். கிராஃப்டிங் டேபிள் ஓகே. அடுப்பு நைட் ஆயிடுச்சு. தூங்க முடியாதா?
கேரட் சாப்பிட்டு லைஃப் ஏற்றிக்கணும். முதல்ல ஃபுட்டு வேறு கலெக்ட் பண்ணல. நைட் ஆகிடுச்சு டூரா. வில்லேஜ் சைடு ஜாம்பிஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். குறிப்பாக யாரும் ஸ்பான் ஆகலை நைட் நேரத்தில். எனக்கு அந்த யார் பூனை குட்டி சுச்சு பூனைலாம் இங்கே நிறையா சுற்றலாம். க்ரீப்பர் வர மாட்டாங்க. சொல்ல போனால் பூனை சுற்றுற சைடு அதிகமாக க்ரீப்பர் தெரிய மாட்டாங்க. எனக்கு சாப்பாடு இல்லைனால ஆடு ஒன்று கொண்டு கிடைப்போதைக்கு. டேர்ட் வேறு எனக்கு தேவைப்படுது. டேர்ட் ஊற்று. ஆனால் இந்த வில்லேஜ் சைடு ப்ராப்பரான 3 சோர்ஸஸ் வேறு இந்த வில்லேஜ்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இல்லை. மாற்றி போயாகணும் 3 சோர்ஸுக்கெலாம். நல்லா பிளெயின் ஏரியாவாகவே இருக்குது இந்த வில்லேஜ். வீடு கட்டுறதுக்குலாம் நம்மளுக்குலாம் வீடு கட்டுறாதான் இந்த மாதிரி வில்லேஜ் சைடு ஓகேயா இருக்கும். அதுக்குன்னு காற்றுக்கு நாள் வில்லேஜில் போய் வீடு கட்டிடாதீங்க. ஓகேவா? இல்லை பக்கத்தில் 2 வில்லேஜ் கிடச்சிருந்தா நல்லா இருந்துருக்கும். வில்லேஜ் இருக்கிற வில்லேஜ்னாச்சு. இந்த வில்லேஜ் ரொம்ப மொக்கையாக இருக்குது. ப்ராப்பரான ஹவுஸே இல்லை. ஓகே கையில் வச்சு டேக்ஸும் உடஞ்சிருச்சு. இது தண்ணி ஐலாண்டா? குட்டியாக இருக்கு வில்லேஜ் பக்கத்தில் அழகா. இந்த ஐலாண்டுக்கும் வில்லேஜுக்கும் நல்ல பாடம் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். தண்ணிக்குள்ள ஜாமிஸையும் காணும். சீக்கிரம் தூங்கினாலே யாருமே ஸ்பான் ஆகலை. இப்போவே வச்செல்லாம் சீக்கிரம் தூக்கிட்டோம்னா பக்கத்தில் எந்த ஜாம்பிஸும் ஸ்பான் ஆக மாட்டாங்க. ஜாம்பிஸ்லேருந்து க்ரீப்பர் இருந்து உங்களுக்கு கன் பவர் ஆரோஸ் இந்த மாதிரி தேவைப்படுற மட்டும் முழிச்சிருந்து ஜாம்பிஸ் ஸ்பான் ஆக ஊற்றலாம். ஒரு உட் சோர்ஸ் நம்ம கையில் போய் கம்மியாகிட்டே இருக்குது. ஹேண்ட் சோர்ஸும் இல்லை. நம்ம இருக்க உட் சோர்ஸை வச்சுட்டே நம்ம பிழைச்சி தப்பிச்சாகணும். ஃபஸ்ட் திங் வீட்டோட ஸ்டோரேஜுக்கு எதுவுமே ஆகாமல் இருக்கணும். நிறையா ஸ்டோரேஜுக்கு அதுக்கு இன்னும் ஸ்டிக்கு செஞ்சுக்கிட்டு கேட்சூன். ஓகே కొంచెం దాడుకాంతాలు ఫస్ట్ మా கோழி ராவே பேண்ட் தின் மேலே இருந்ததில்ல. ஸோ இங்கே நான் அந்த காப்பர் எங்கேயோ பார்த்தேனே. காப்பர் இங்கே இருக்க. காப்பர் 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 மேலே ஜஸ்ட் இருக்குமோ? தேடி இந்த பொருள்லாம் கேட்டு கிடக்கு. கொஞ்சம் போய் ஷோ வந்துட்டேன் ஒன்றாத்தையும் காணமே. ஜஸ்ட்லாம் வீட்டில் இருக்காது இருக்கே.
இதில் அந்த வீட்டு பக்கத்துல காப்பா இருக்குமோ? இந்த சைடும் காப்பரே காணும். காப்பர் நம்பிட்டு நானும் இவ்வளோ தூரம் வந்தேன். ஐயோ, இப்போ காப்பர் இல்லாமல் சர்வே ஆக கஷ்டமே. ஷோப்பா காப்பரே எங்கடா உன்னை நம்பிட்டு இருந்தா இப்போ சர்வே பண்ண ஐடியாவே திங்க் பண்ணேன். உன்னை மட்டும் கோலை வச்சுட்டு நான் இன்னைக்கு ஒத்த முடிக்கே. ஸ்டோனும் கோலே இப்போ வரைக்கும் நம்ம கையில் இருக்கு. சோர்ஸ்லேருந்து எதுக்குமே நம்ம கையில் பொண்ணுமே இல்லை. கோலை பைய உடைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் போகணும். அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கோல் நிறையா இருக்கு. இருப்பு எத்தனை இருக்கு? 13க்கு டார்ச்சுக்கு இவ்வளோ போகணும். வீடு இங்கே பக்கத்தில் இங்கே தானே இருக்கு. நீண்டானா ஸ்டோன் வேறு கம்மியாக உடச்சு தந்துருக்கேன். என் வீட்டு சைடு இருக்கிற நீங்க போயிட்டு வரேன். Yes, I. Sticks தேவைப்படுது. ஓகே, அதான் போன்னு நினைக்கிறேன். அதான் லாரன்ஸ். பார்க்கல போகலாம் கரெக்டா. 1 2 3 1 2 3. ஓகே, ட்ராக்டரா டார்ச் இருக்க மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் முடிஞ்சிருக்கு. ஒரு
ஃபர்ஸ்ட் டேக்கு இந்த அளவுக்கு வீடு பில்டப் பண்ணவே போகிறதுன்னு நினைக்கிறேன். ஓ இந்த மாதிரிக்கு வீட்டுக்கு கீழே ரூம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வரைக்கும் நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல ஃபார்மிங்லேருந்து நிறைய விஷயம் செய்வேன். இந்த மாதிரி கீழே ரெடி பண்ணி இப்போ வரைக்கும் தூங்குற டைம் ஆகிருக்கும். அப்புறம் ஜாம்பிஸ் வேறு ஸ்பான் ஆயிரும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 5 days 7 days காச்சும் ஜாம்பிஸ் தொல்லை எல்லாமே எல்லாத்தையும் ப்ராப்பராக முடிச்சானோ இல்லைன்னா அவ்வளோதே. இதுங்களுக்கு கொஞ்சம் ரோப் கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றே ஒன்று கொள்ளு கொள்ளு உங்களுக்கு என்ன ஒரு ரோப்பை வச்சுட்டே இருக்கு. வச்சிருக்கியா? வாட்டருக்கு எமரால்டா ஒரு பக்கெட் வாட்டருக்கு பக்கெட் எனக்கு கிடைக்காம போயிடுமேடா. 6 எமரால்டுக்கு ஐஸா? 1 எமரால்டுக்கு என்னடா வெஸ்ட்டாகவே இருக்கேன். வெஸ்ட்டாக ஐஸ் ஆறா வில்லேஜர் அயன் காலம் கொஞ்சம் பண்ண ஓகே வந்துடும். ஏதாச்சும் டெக்கரேட்டிவ் சரி ஓகே. ஓகே அதுக்கப்புறம் போல கொஞ்சம் டர்ட் பெரிஸ் டர்ட்டும் பெரிஸும் கரெக்டாக இருக்கும். சரி உட்டன் பிக்காட்ஸ் வேறு கையில் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன் பிக்காட்ஸ் நம்ம துரு போடக்கூடாது இருக்கே. உட்டன் பிக்காட்ஸ் ஸோ கடுப்பாகவே. நம்ம இடத்த முடிஞ்ச அளவுக்கு கீழே பெருசாகிட்டு ஸ்டோரேஜ் ரூம் எல்லாம் செஞ்சுக்கணும். இல்லை கீழே பெருசாக பில்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே பெருசாக்கணும். அப்படியே கரெக்டாகணும். செஞ்சிருக்கேன் வீடு எந்த இடத்துக்கு போகுது. பக்காவாக இருக்குது. 1 2 கொஞ்சம் மாற்று. உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு இப்போ இங்கே ஃபுட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. ஈஸியாக்கிறதுக்கு நான் பண்ணிருக்கேன். காப்பர் கிடைக்காதுன்னு நினச்சேன்.
காப்பர் எப்பயோ கிடச்சிருச்சு. ஓகே. கம்மியாக இருக்கே. இதாக இருக்கு அடுத்தது. ஸோ பிளான்ஸ் வச்சுருக்கோம். இருப்போம்னு நினைக்கிறேன் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அது நம்ம இப்போ ரூம் செய்யணும். நம்ம வீடு எவ்வளோ பற்றியும் தெரியும். அந்த இடத்துல ஆச்சு ஸ்டோர் பண்ணுற கஷ்டம் இருக்குது. ஸ்டோரேஜ் ரூம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு இன்னொன்று கேட் வச்சு இன்னொரு ரூம் போடணும். ஒரு சைடு ஃபுல்லாக செஸ்ட் வச்சுடணும். ரைட்டாக இருக்கு. ஓகே, இன்னைக்கு இவ்வளோக்கு செஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். கார்னர் ஃபுல்லாக ஜெடிஸே வச்சிடலாம். காப்பர் கிடச்சிருக்கு. ஃபர்னஸ் சுத்தம் செட் ஆகாது. இங்கே வைக்கலாம். இதில் கரெக்டாக இருக்கும். மூணு காப்பர் பிளாக் மூவ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். எப்படி செய்கிறது? உத்துருக்கா கையில். ஓகே, உச்சி சரி. இப்போ உச்சியில் சூரிய இருக்கா, நம்ம டக்குன்னு எங்கிட்டாச்சும் போய் உட்மைன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இடத்துல இப்போ விட்டு மரம் இருக்கு. மரம் ஏதாச்சும் மரம் விழுங்கடா. ஹேண்ட் கார்பப்படாக இருக்க பக்கத்தில் பிளெயின் ஏரியாவாகவே கொடுத்து வச்சுருக்கேன். இங்கே சுற்றி வீடு கட்ட தோறாப்புல இருந்தாலும் ஒத்துக்கு இங்கே பஞ்சமாக போயிடுச்சு. கரெக்டான ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்து வச்சுருக்கணும். யாரை தொலைச்சி தோற ஏன்னா எதுவுமே புரியடா. நானா இல்லை I'm going to set முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கான பிளேஸும்.
ம். இன்னைக்கான முடிவுல எல்லாம் பக்காவா இருக்கு. ம். உங்க ராணி இப்போ கையில் இருக்கு. இந்த லைட்ஸ் இருக்கு. ஒரு பச்சை டார்ச்சாக பேசுது. பச்சை கலர் டார்ச்சா பேசு. நக்கட்ஸ் வேணாம். ஒரு டார்ச் நல்லா தலை போடுமா? விக்கெட்ஸ் ஓகே. விக்கெட்ஸு ஸ்குவாடு ஒரு ஆட்ஸு காப்பருக்கு போட அளவுக்கு அப்டேட் ஆயாச்சு. கேட்டெல்லாம் மூடி இருக்கா பக்காவா? கேட்டு மூடி இருக்கு. ஓகே. ஏன்னா ஜாம்பிஸ் பண்ண தேவையாயிடுச்சா? இல்லை இல்லை. இன்னும் கீழே இறங்குடா. ஐயோ வெப்பன் போயிருக்க மாட்டேனே. எங்கேயாச்சு விட்டு கொடுத்தது. செடி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. செடி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டோன் பிக்காக்ஸ் இந்த சைடு படும். அவ்வளோ காப்பர் கேம் வேஸ்ட் பண்ணி தெரிஞ்சு நல்லா ஸ்பீடாகவே ஓடிக்குது. இந்த ரூமுக்கு டார்ச் மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டோம்னா கரெக்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல 2 டார்ச் நீங்களே வந்துட்டு வாங்கடா. இந்த ரூமுக்கு சொந்த ஒரு டார்ச் உனக்கு 10 நீ 2 ரூமுக்கு சொந்தது. இப்போதே ரூமில் பிரைட்டாகவே ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த பிரைட்னஸ் நிறையா கலருக்கு பக்கத்தில் கட்டியிருக்கோம். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டே அவனுக்கு ஒரு திருப்பி காப்பர் வச்சு காப்பர் வைக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது. மேலே காப்பர் ஓகே. ஒன் ஸ்டாக்குக்கும் மேலே இப்போ நமக்கு இருக்கு. டார்ச் எஸ்டேட் அப்புறம் ஜெரிஸ் ஜெரிஸ் இங்கே பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டார்ச் எடுத்துட்டு சாகலான்னு இருக்கிறேன். ஓகே சாக போகிறேன் சந்தோஷமாகவே. பெருசு கட்டுமோ
ஓகே ரீஸ்பான் கீழே ஆயிடுவேன். லைஃப் அண்ட் ஃபுட் ஃபுல்லாகிடுச்சு இப்போ. இந்த டார்ச் எடுத்துட்டு இப்போ வச்சுட்டு கொஞ்சம் ரூம் ரெடி. ஐயோ எப்படி நான் போனால தான் நினச்சி சரி ஜாம்பி அடிக்க யூஸ் பண்ணனால பக்கெட்டில் வச்சுருக்கோம். கொஞ்சம் கிடைச்சிரு முடிக்கு பக்கெட்டில். சரி க்ரீப்பர் ஸ்பான் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். அவங்களும் ஸ்பான் ஆகிருக்காங்க எல்லாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேம் பிளேஸ் வந்துட்டு எல்லாம் நடந்திருக்கு. சரி இது போச்சு. பீக்காச்சு ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு, அவங்களை அடிச்சிடல. உடைச்சா அவ்வளோ பாடாக அடி 2 அடித்து அடிச்சிருக்காருக்கு, டேமேஜ் ஆயிடுச்சு. நீ இதே வீட்டில் செல்லர் பையன் வீ பண்ண பார்த்தாச்சு. 1 2 3 4 காப்பர் ஸ்பீடாக வச்சாலும் டக்குன்னு கோல்டு மாற்றிக்கே டேமேஜ் ஆகிடுது. காப்பர் ஹெல்மெட் போட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ 1 2 3 4 5 வீட்டுக்குள்ளே போகும்போது ஜாக்கிரதையாக போகணுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ளே பட்டன் செஞ்சு வச்சுக்கிறது யூஸ்ஃபுல். வெளியில் வச்சுக்கிறத விட வீட்டுக்குள்ளே வச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே எல்லாம் ரெடி. இந்த அளவுக்கு பெரிய ரூம்லேருந்து எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து கீழே பெற்று வச்சு க்ரீப்பர் ஈஸியாக அப்படிலாம் சொல்ல கொண்டு போட்டு வந்துட்டு கன் பவுடர் நான் வந்து கிச்சிருக்கேன். சரி இங்கே விடுறா டோர் ஓப்பன். க்ரீப்பர் நம்ம ஊர் க்ரீப்பர் வாடா. க்ரீப்பர் வாடா டக்குன்னு வாடா. நானும் ஒன்று இது தூரமாக குதிப்பேன்னு பார்த்தா வளமாக இருக்கிறியே. இது டக்குன்னு வா. வீட்டு சைடு ஒன்று வெடிக்க வச்சிடக்கூடாது. கீழே ஆடும் கிடச்சிருக்கேன். சன் செட் ஆகுடா. உச்சி வெயில் அடிக்கிறது இருக்கா. க்ரீப்பர் காணோம். க்ரீப்பர் உச்சி வெயில் அடிக்கிறது. நான் ஆடு குச்சி பண்ணுறேன். எங்கேடா போனேன்? உப்புன்னு வந்து அடிச்சிடாம வீட்டை சேர்ந்து கஷ்டப்பட்டு குச்சி பண்ணிடுறா. ஜாம்பி பேச வச்சிருப்பேன். நீ சாகிற வேணும் இல்லை எங்கிட்டாச்சும் விழுந்து மாற்றிக்கிட்டியா? மாற்றிக்க மாட்டேன். கொண்டு கண் போடுற இடத்துலன்னு பார்த்தீனே ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாச்சும் இருக்கும். சே இப்படி டேஸ்ட் பண்ணானீங்களா? நான் கோவிலுக்கு விட்டு போன சின்ன ஓட்டை கொடுத்து ஸ்பான் ஆகிருக்காங்க தான். அப்போவே நினச்சேன் எப்படி தான் ஸ்பான் ஆகிருக்காங்க.
அழைக்கிட்டே வரேன். ரெடியாடா. அடிச்சு டைம் ஸ்பான் ஆக மாட்டாங்களே. சரி, நான் இப்போ வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் போய் ஏற்படுத்தியிருக்கு. அது ஸ்பான் ஆக வைக்கிறேன். சரி, ஓகே. உங்களோட தான் முதல் ரிமூவ் பண்ணியிருக்கேன். என் கூட சும்மா அடிச்சுட்டு வரலான்ட்டு அடிச்சு ஊரா வர போகிறேன் வந்துட்டேன் இல்லை. அது 10 பேரை கருப்பேற்றுறேன். சாகுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சரி. ஓகே, ஜெரிஸ் எல்லாம் ப்ராப்பராக செய்தாங்க. ஜாம்பி மீட் இருந்ததாக வளர்க்குறேன். என்னடா இங்கே நிற்கிற? டக்குன்னு கொள்ளு. ஐயோ, ஹெல்மெட் போத்துறேனா? சரி, ஹெல்மெட்டு இங்கே. சரி, பெட்டுக்கு போயிட்டு ஹெல்மெட் சாரி. ஒரு ஹெச்பி ஒரு ஹெல்மெட் போய் கிடச்சிருச்சு. பில் பண்ணதே போடணும் நினைக்கிறேன் கோரிக்கை. பார்க்க கொஞ்சம் உட்டு 5 உட்டு இருக்கா? ஓகே, இது ஒன்று இருக்கு. ஒரு செஸ்ட்டு செஞ்சுக்கிட்டோம். ஒரு 2 செஸ்ட்டு செஞ்சுக்கலாம். அந்த வில்லேஜஸ்ல கேட்டு வந்துட்டு இருக்கோம். மக்கள் கேட்டு வந்து இப்போவும் ஜாம்பிஸ் பண்ணிட்டாங்களா? இல்லை எனக்கு தெரியும். இந்த ஹோல் ஆள்கிட்ட இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஒரு சின்ன ஹோல்ட்டே விட்டு ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும். நம்ம ஏற்கனவே ஃபார்ம் இல்லை பில்ட் பண்ணிட்டோன்னு. நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல ஜஸ்ட்டு வைக்கிறதுக்கு இடம் ரெடி பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ பெருசாக யாருமே வீடு கூட வச்சுக்க மாட்டாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு இவ்வளோ பெருசாக கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இந்த இடத்துல நம்ம கீழே வச்சுக்க திங்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய ஆயிடுச்சு. சரி, கார்னரில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண கஷ்டமாக இருக்குது. ரிமூவ் பண்ணிட்டா கார்னருக்கு போய் ஈஸியாக இருக்கும். இன்னும் லேசாக இருக்கிறேன். சும்மா சுத்தம் வளருங்க. இப்போ இருந்தாலும் இருக்கிட்டே செய்றீங்க. ஒரு டிசைன் மாற்றிட்டு அழகாக இருக்குது. இப்படி இருக்கட்டும். நான் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபுட்டுக்கு செடி ஃபார்ம் வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும் தேவைப்படுது. உட்டு
உட்டு கலெக்ட் பண்ண தூரமாக போக முடியல. உட் கலெக்ட் இங்கே போயிட்டோம்லாம் தோணுது. தேனெல்லாம் கிடச்சிடுச்சு ஓரளவுக்கு. உட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி தர வேண்டிய வேலை இருக்குது. காப்பர் வேணாம் இருக்குது. ஸ்டோன் போகணும். பக்கத்தில் காடு எங்கு ஆச்சு இருப்பியா? காடு அந்த சைடு போட கொஞ்சம் தேர்ந்தெடுத்தேன். இப்போ வழி இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ஜாம்பிஸ் ஆகிட்டாங்க. ஜாம்பிஸ் மட்டும்தே வரல, அதனாலே தப்பிச்சோம். க்ரீப்பர் மறைஞ்சிட்டேன் திடீர்னு வந்தவே. க்ரீப்பர் ஜாம்பிஸ். ஒன் ஸ்டாக் ஆஃப் ஃபுட் ஒர்க்கு ஒருக்கே இந்த உட்டை கலெக்ட் பண்ணிட்டு. ஒன் ஸ்டாக் வேணாம். 16, 17, 18 இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஒரு வரைக்கும் கலெக்ட் பண்ணால் போடுன்னு நினைக்கிறேன். இப்போவே 14 வந்துச்சு. ஒரு கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது போகணும். ஓகே சுற்றி செம்மி எனக்கு பிளாக் இங்க் தேவை. பிளாக் இங்கும் கிடச்சிடுச்சு பார்த்த மாட்டுக்கு. நம்ம இடத்துக்கு போனால் மட்டும் போடும் கரெக்டாக இருக்கும். இன்னொரு இருக்கியா? என்ன சாப்பிட்டு பிளாக் டே 2 வந்துருக்கு. அப்போ 3 கிடச்சிருக்கும் நம்மளுக்கு நேரத்துக்கு. உள்ளன் கார்பெட் அப்புறம் அது இருக்கு. இப்போ வைக்கணுமோ? அது கிடச்சிருச்சு. அது கிடச்சிருக்கு. வெட்டம் கிடச்சாச்சு. மேலே வந்தாச்சு. இதில் போட்டாச்சு. நோ பிளாக் டை ஃபர்ஸ்ட். செகண்ட் பெட். பிளாக் பெட் ரெடி. நம்மளின் கருப்பு பெட் ரெடி ஆகிவிட்டது. வெறும் 4 days சர்வைவல் டே. மீறி 4 days நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கேட் க்ளோஸ்டா? க்ளோஸ்ட். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க். இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு போடுங்க. Video is end.